எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்து உலாவும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை உணர்த்தும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தரே, இந்த ஆலயம் முழுவதும் உடைய வஸ்திர தொங்கலால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட தேவனாகிய கர்த்தர் நீர் இடைப்படும்படிக்கு செபிக்கிறோம். உடைய கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவுசெய்து அமரலாம். இன்றைக்கும் நாம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரமானது நேற்றைய அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம், லைட் ஆஃப் த காஸ்பல் த்ரூ த ஜார்ஸ் ஆஃப் கிளே. அதாவது மண்பாண்டங்கள் மூலமாக ஒளியின் சுவிசேஷம். மண்பாண்டங்கள் மூலமாக ஒளியின் சுவிசேஷம், லைட் ஆஃப் த காஸ்பல் த்ரூ த ஜார்ஸ் ஆஃப் கிளே. இதை நாம் 3 பாகமாக இந்த அதிகாரத்தை நம்ம பிரிக்கலாம். அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. அந்த பிரிவுக்கு ஒரு பெயரை கொடுக்கலாம், மகிமையான உடன்படிக்கையை எப்படி பிரசங்கிப்பது. அதாவது நம்மளுடைய சுவிசேஷத்தை நம்ம எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் நம்மளுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார். அதை நாம் முதற் பகுதியில் பிரித்து கொள்ளலாம். இரண்டாவது 5ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மண்பாண்டங்களில் பொக்கிஷம், ட்ரெஷர் இன் த கிளே பாட்ஸ் என்று நம்ம பிரிக்கலாம். மூன்றாவதாக ஆர் லைட் அஃப்ளிக்ஷன், அதாவது லேசான உபத்திரவம், 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இந்த அதிகாரத்திற்கு முன்பாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி 2 இமேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இமேஜில் நம்ம பார்த்தோம்னா வெவ்வேறு விதமான மண்பாண்டங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம் வெவ்வேறு நிறங்களில். அதாவது இந்த மண்பாண்டங்களை குறித்து நம்ம சொல்லுவோமானால், அந்த மண் எப்பேற்பட்ட நிறமுடையதாக இருக்கிறதோ அந்த மண்பாண்டமும் அப்பேற்பட்ட நிறமுடையதாக இருக்கும். கருப்பு மண்ணில் செஞ்சாங்கன்னா அது கருப்பு கலரில் இருக்கும், செம்மண்ணில் செய்கிறாங்கன்னா அது அந்த கலரில் இருக்கும். அடுத்தது நம்ம பீங்கான்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் செராமிக்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதமான மண் தான். ஸோ அது அந்த மாதிரியான மண்ணில் செய்கிறதுனால அது அந்த நிறமுடையதாக இருக்கிறது. இப்போ இன்னொரு ஒரு இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு இமேஜ் பார்க்க போகிறோம். கின்சுகி என்று ஒரு ஆர்ட் இருக்குது, அதாவது ஒரு கலை இருக்கிறது. இது என்ன கலை என்று நம்ம பார்க்கும் பொழுது ஜப்பானியர்களுடைய ஒரு விசேஷித்தமான ஒரு கலை. அந்த மண்பாண்டத்தை பாருங்களேன், அது வந்து வெள்ளை நிற மண்பாண்டமாக இருக்குது இல்லையா. அதன் நடுவில் பார்த்திங்கன்னா தங்க நிறமுடைய அப்படியே கோடு கோடாக போடப்பட்டு இருக்கிறது இல்லையா. இது என்ன ஆர்ட் அப்படின்னா, எந்த பாத்திரங்கள்லாம் உடைந்து போயிருக்கிறதோ அந்த உடைந்து போன பாத்திரங்களை விசேஷமாக தெரிந்தெடுத்து அதற்கு நடுவில் இந்த தங்கத்தினால் ஆகிய அந்த ஒரு முலாம் மாதிரி அதை பூசி அதை இணைத்து அதை இன்னும் க்ளோரியஸாக மாற்றுற அந்த கலைக்கு பேர் தான் கின்சுகி என்று சொல்வார்கள். ஸோ இந்த கின்சுகியை இன்றைக்கு நாம் எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுகிற மண்பாண்டங்கள். அதாவது மண்பாண்டங்கள் வந்து ரொம்ப டெம்பரவரி. அது நம்ம வீட்டில் நம்ம மண்பானை யூஸ் பண்ணோம்னா கூட ஒரு சில வருடங்கள் தான் நம்ம உபயோகிக்க முடியும். அதற்கு பிறகு நம்ம புதுசு நம்ம மாற்றிடும். ஏன்னா அதற்கு அவ்வளோதான் அதோடைய காலம். ஆனால் இந்த உடைந்து போன இந்த மண்பாண்டம் பாருங்களேன், உடைந்து போன மண்பாண்டத்தை அதை இன்னும் மெருகேற்றி இந்த கின்சுகியில் செஞ்ச இந்த மண்பாண்டம் பார்த்திங்கன்னா நார்மலான மண்பாண்டத்தை விட ரேட்டு ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு காரியம். அப்படி தான் தேவனாகிய கர்த்தர் உடைந்து போன மண்பாண்டங்களாகிய நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளை அவருடைய மகிமையின் சுவிசேஷத்தினால அந்த ஒளியை நமக்குள்ளே கொடுத்து நம்மை ஒரு பிரகாசமான மண்பாண்டங்களாக தேவனாகிய கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஸோ இந்த ஜார்ஸ் ஆஃப் கிளே
இந்த மண்பாண்டங்களை குறித்து நம்ம இன்னும் சில காரியங்களை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். இந்த ஜார்ஸ் ஆஃப் கிளே என்று நம்ம சொல்லும் பொழுது, இந்த மண்பாண்டங்களை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, இந்த மண்பாண்டங்களை உருவாக்குகிற அந்த குயவன் அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறானோ, அந்த குயவன் அந்த நேரத்தில் எப்பேற்பட்ட திறம் படைத்தவனாக இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அந்த மண்பாண்டத்தினுடைய ஷேப்பு, அந்த மண்பாண்டத்தினுடைய ஸ்ட்ரென்த்து, அந்த மண்பாண்டத்தினுடைய ஸ்கில்லு எல்லாமே இருக்கிறது. இந்த மண்பாண்டம் அது வளைக்கும் போது, அதாவது அவங்க அந்த மண்பாண்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீல் இருக்கும் இல்லையா, அந்த வீலில் அந்த மண்ணெல்லாம் அவங்க வைத்து அதை சுற்றி விடும் பொழுது அதை அவங்க தொட்டு அதற்கேற்ற வடிவத்தில் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது அவங்க எந்த வடிவத்தை வேணாலும் மாற்றிக்கொள்ள முடியும், சரிதானே? அதை ஒரு குடுவையாக மாற்ற முடியும், இல்லை ஒரு பானையாக மாற்ற முடியும். ஆனால் அது ரெடி ஆகிட்ட பிறகு அந்த மண்பாண்டத்தினுடைய ஷேப்பை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ரெடி ஆகிட்ட பிறகு, அது ஹார்ட் ஆகிட்ட பிறகு அந்த மண்பாண்டத்தினுடைய ஷேப்பை நம்மளால் மாற்ற முடியாது. நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த வசனத்தை பார்த்து விட்டு பிற்பாடு இதற்கு நம்ம வரலாம். இந்த மண்பாண்டங்கள் எதை குறிக்கிறது, ஆண்டவர் என்ன இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்ல வருகிறார்? Your life is temporary. உங்களுடைய வாழ்க்கையானது நிரந்தரம் இல்லை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. ஸோ மனிதனுடைய வாழ்க்கை இந்த மண்பாண்டங்கள் போல, மண்பாண்டங்கள் எப்படி கீழே விழுந்த உடனே அது உடைந்து போகிறதோ, அதே போல தான் கொஞ்சம் காலம் தோன்றி பின்று தோன்றாமல் இருக்கிற புகையை போல இருக்கிறது. அவ்வளோ டெம்பரவரியாக இருக்குது, நிலையற்றதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றுக்கிறத 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, அதாவது இந்த உலகத்திற்குரிய ஆசைகள், இந்த உலகத்திற்குரிய இச்சைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், கவர்ச்சிகள், இவை அனைத்தையும் விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அடுத்தது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். ஸோ ஆண்டவர் இந்த மண்பாண்டங்களாகிய நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை தான் இந்த 1 தீமோத்தேயு 6:11-12 சொல்லு. உன்னோட வாழ்க்கையே டெம்பரவரியாக இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையே நிலையற்றதாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு விசுவாசத்தை, பொறுமையை, சாந்த குணத்தை தேடணுமா, நல்ல போராட்டத்தை போராடணுமா. அடுத்தது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுங்கிறது எது? மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இந்த அதிகாரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய் என்று இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கூட இந்த அதிகாரத்தை நம்ம தொடங்க இருக்கிறோம். We can be easily broken. நம்மளுடைய உபத்திரவத்தில், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி மண்பாண்டம் சாதாரணமாக நம்ம சர்ச்சில் நிறைய டம்ளர்ஸ் இருக்குது, நிறைய ஜக் இருக்குது, அதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் நம்ம சர்ச்சில் சில செராமிக் கப்ஸ்லாம் இருக்குது. அந்த கப்பை நம்ம கழுவும் போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு இப்படி இடித்தாலே அது என்ன ஆகிடும், ஒரு கிராக் விட்டுடும், உடஞ்சிரும். So we are easily broken. We are easily broken. Physically, emotionally, mentally, we are easily broken. இப்போ சாத்தானும் இந்த earthly vessel, இந்த மண் பாண்டங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை அவன் செய்கிறான்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் பாருங்க, அந்த மண்பாண்டங்களை தான் ஆண்டவரும் தெரிந்தெடுக்கிறார். இந்த மண்பாண்டங்களை இவன் உடைக்கணும், இந்த மண்பாண்டங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு இவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர், நான் உங்களுக்கு சொன்ன அந்த கின்சுகி கலையை போல அந்த உடைக்கப்பட்ட மண்பாண்டங்களை கூட எடுத்து அதற்கு நடுவில் ஒரு தங்க முலாமை பூசி அதை இன்னும் மேன்மை உள்ள மண்பாண்டமாக மாற்றுவது தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தோம், த லைட் ஆஃப் த காஸ்பல் த்ரூ த ஜார்ஸ் ஆஃப் கிளே. மண்பாண்டங்களின் மூலமாக ஒளியின் சுவிசேஷத்தை நாம் எப்படி பிரசங்கிக்கிறது, அதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. பவுல் அப்போஸ்தலருக்கு முன்பாக நம்ம அனைவரும் அறிந்தபடி பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சரீர ரீதியான போராட்டம், மக்களால் போராட்டம், இன்னும் கவர்மெண்ட்டால் போராட்டம். ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் பவுல் அப்போஸ்தலர் இந்த 4ஆம் அதிகாரத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவராகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால். யாரிடத்தில் அவர் இரக்கம் பெற்றிருக்கிறார் என்றால், தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறார். தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றிருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை என்று அவர் இதை துவங்குகிறார். எப்படி காஸ்பலை ப்ரீச் பண்ணணும்? நம்ம கஷ்டம்தான் படுவோம், நம்ம சிரமந்தான் படுவோம். ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச ஒரு தைரியம் கூட போயிடும். அப்போ we need to know with whom to share our weakness. அதுக்கு தான் நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர் சொல்லுவாங்க, உன்னோட வீக்னஸை உன்னோட கீழே இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது உங்களை விட பெரியவங்க கிட்ட ஷேர் பண்ணும் போது தான் உங்களோட வீக்னஸை அதற்குரிய ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க, இதை இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று. அப்போ நம்மளை விட கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட வீக்னஸை நம்ம சொல்லணும். உடல் சுகவீனமாக இருந்தாலும் சரி, இல்லை பற்றாக்குறையாக இருந்தாலும் அதை சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச தைரியம் கூட போயிடும். ஸோ காஸ்பலை எப்படி ப்ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், ஆனால் நாங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம். அப்போ எதிரில் இருக்கிற நபருக்கு அவர் காஸ்பல் சொல்கிறார், அவர் சுவிசேஷத்தை சொல்கிறார். காஸ்பல் என்றால் go and spell the good news. Who is the good news? Jesus is the good news. அந்த குட் நியூஸ் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. எங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்குதான், எங்களுக்கு போராட்டம்லாம் இருக்குதான், நீங்கள் அறிந்தது தான். ஆனாலும் நாங்கள் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. அப்போ எதிரில் கேட்குற நபர் என்ன யோசிப்பாங்க, பரவாயில்லையே, இவங்க இவ்வளோ சிரமப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஞானமாக, இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே. அப்போ அந்த காஸ்பல் தான் அவங்களுக்குள்ள, அந்த சுவிசேஷம் தான் அவங்களுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்குது. அப்போ நானும் இந்த சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ள வருவேன், நானும் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வருவேன், நானும் இயேசுவை பின்பற்றுவேன் என்று அவங்களும் பின்பற்றத்துக்கு வருவாங்க. அதுவே நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சுவிசேஷத்தை கேட்க மாட்டாங்க. ஸோ சுவிசேஷம் should be, the gospel should be presented in a good way. The gospel should be presented in a suitable way. 2வது வசனம் சொல்லுது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. நெக்ஸ்ட் சொல்றாரு, தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு பவுல் அப்போஸ்தலர் என்கின்றதை இந்த வசனத்தில் அவர் சொல்றார். ஹவு பால் preached the more glorious gospel. மகிமையான சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலர் எப்படி போதித்திருக்கிறாருங்கிறது இந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய அந்த சீக்ரசி, ஒரு மனிதனுடைய அந்த சீக்ரெட், அது வெளிப்புறமாக இருக்கிற நபர்களுக்கு தெரியாது.
அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், அந்த அந்தரங்கம்ங்கிறது அந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். அந்த தனிமையில் அவங்க என்ன செய்கிறார்கள் என்று அவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. இப்போ சில காரியத்தை நம்ம தனிமையில் நம்ம செய்வோம், இல்லை நம்ம தனியாக செஞ்சிட்ருப்போம். யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் வரும்பொழுது அதை நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டப்புன்னு மறைப்போம். அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம செய்கிறது சரியில்லைங்கிறதுனால தான் நம்ம மறைக்கிறோம். கரெக்டாக? இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு மேகசின் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை பைபிள் படிச்சுட்ருக்கீங்கன்னா வேறு யாருன்னா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் மறைக்க மாட்டிங்களே, நீங்கள் அதை அவங்கக்கிட்டேருந்து எடுத்து வைக்கணும்னு நீங்கள் யோசிக்க மாட்டிங்களே. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம அதை மறைக்கிறதுக்கு நம்ம முற்படுவோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், அந்த மாதிரியான காரியங்கள் கூட நாங்கள் செய்கிறதில்ல, நாங்கள் அதை வெறுக்கிறோம். அடுத்தது தந்திரமாக நாங்கள் நடக்கிறது இல்லை. அப்போது இந்த கொரிந்து பட்டணத்தை பார்க்கும் பொழுது இம்மாராலிட்டி அண்ட் ஐடலேட்ரி, அதாவது ஒழுக்கமின்மை நிறைந்த ஒரு இடமாகவும் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்குது. இதுதான் அதே மாதிரி மிகவும் செல்வம் படைத்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் காஸ்பலை சொல்கிறாரு, அவர் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நாங்கள் தந்திரமாக நடக்கிறது கிடையாது. அப்படின்னா அவங்க தந்திரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தந்திரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்கிற பாத்திரங்களாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. அடுத்தது பாருங்கள், தேவ வசனத்தை நாங்கள் புரட்டுறது கிடையாது. தேவ வசனத்தை புரட்டுவது என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஒன்று, ஆனால் அவங்க சொல்லுகிற அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற காரியம் வேறு வியாக்கியானங்கள். இப்பொழுது வேத வசனத்தை புரட்டுகிற பல காரியங்கள் நம்மை சுற்றி எழும்பி கொண்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தர் நமக்கு பகுத்தறிகிற ஆவியை கொடுக்க வேண்டும். அவங்க சொல்கிறது உண்மையா, அவங்க சொல்கிறது பொய்யா என்று பகுத்தறியத்தக்க ஆவியை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால நாங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் சரி எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்பேற்பட்ட ஒரு சாட்சியை பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து அவர் சொல்கிறார். யாருமே எங்களை பின்பாயிண்ட் பண்ணி எங்களை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு நாங்கள் உத்தமர்களாக இருக்கிறோம். எல்லா மனுஷரோட மனசாட்சிக்கும் தெரியும்ப்பா நாங்கள் உத்தமர்கள் என்று. அப்போ காஸ்பலை ப்ரீச் பண்ணுறவங்களுக்கு இருக்க வேண்டிய காரியங்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்றது தான் இந்த வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்து 3வது வசனம் 4வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஏன் நிறைய மக்கள் இப்பேற்பட்ட ஒரு மகிமையான சுவிசேஷத்திற்கு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை கேட்டு செய்ய மாட்டேங்கிறாங்கன்றது தான் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். Why people don't respond to such a glorious gospel? இவ்வளோ மகிமையான சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார், ஆனால் ஏன் ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது யார? சாத்தானை. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய வேலையே எந்த மக்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்க வேண்டும் என்கிறது தான். நம்மளுடைய ப்ரேயர்ஸில் நம்ம ப்ரே பண்ணுறோம். காலையில் கூகுள் மீட்டில் பண்ணுறோம், ஈவினிங் குழந்தைங்க சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க, நைட்டு ஆண்கள் சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க. நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ப்ரேயர் என்ன அப்படின்னா, குருடாக்கப்பட்டிருக்கிற கண்களை தேவன் திறக்க வேண்டும். அவர்கள் குருடர்கள் அல்ல, குருடாக்கப்பட்டு இருக்கிறவர்கள். தே ஆர் பிளைண்ட் ஃபோல்டட். நம்ம கூட விளையாடுறோம் இல்லையா, கண் மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பிளைண்ட் ஃபோல்டை அவங்க கண்ணில் கட்டப்பட்டிருக்கிறத அவங்க கழட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படி தான் அவர்கள் குருடர்கள் அல்ல, ஆனால் குருடாக்கப்பட்டவர்கள். யாரால் குருடாக்கப்பட்டவர்கள்? இந்த சாத்தானால் குருடாக்கப்பட்டவர்கள். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களை குருடாக்கி இருக்கிறான். என்ன வசனம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மனதை
குருடாக்கினான். அப்போ அந்த பிளைண்ட் ஃபோல்டை, அவங்களுடைய கண்களில் கட்டப்பட்டிருக்கிற அந்த துணியை அந்த எடுத்தா அவங்களால அந்த சுவிசேஷத்தை ஃபீல் பண்ண முடியும், அந்த சுவிசேஷத்தின்படி நடக்க முடியும். அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு. அப்போ அவிசுவாசிகளுக்கு அந்த ஒளி தெரியல, அந்த ஒளி அங்கே தான் இருக்கு. ஒளியை நம்மளால் மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு, உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ணுறோம், இல்லை மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறோம். அந்த ஒரு சின்ன மெழுகுவர்த்தி அந்த முழு அறைக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது, அதை நம்மளால் மறைக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவிசுவாசிகளுக்கு தெரியல, அந்த ஒளி அங்கே இருக்கிறதே தெரியல. ஏன்? அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை கட்டி இருக்கிற அந்த துண்டை அவங்க கழட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஒளி அங்கே இருக்கிறது அவர்களுக்கு தெரியும். அப்படி அவர்களுடைய கண்களில் கட்டப்பட்டிருக்கிற அந்த அந்த துணியை போட்டது யாருன்னா சத்ரு. அப்போ குருடாக்கப்பட்டிருக்கிற இந்த அவிசுவாசிகளுடைய அந்த கண்களை தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்துக்கு நேராக திறக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் அ க்ளோரியஸ் காஸ்பல், இட்ஸ் அ க்ளோரியஸ் காஸ்பல். ஆனால் அந்த ஒளியை அவங்களால பார்க்கவே பார்க்க முடியல. இதுதான் காஸ்பலுக்கு ஏன் பல பேர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், பப்ளிக் பிளேசஸில், ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கர்த்தருடைய பிள்ளைகள் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அதை எடுத்து கிழிச்சு போடுவாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே கசக்கி போடுவாங்க, வாங்கிட்டு கீழே போட்டு போயிடுவாங்க. திஸ் இஸ் த வே த பீப்புள் ரெஸ்பாண்ட் டு த காஸ்பல். இப்படி தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில இடத்துல ரொம்ப பப்ளிக்காக நம்ம தேவஜனம் நின்று பிரசங்கிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இது காலம் சமீபமாக இருக்குது, ஜீசஸ் வரப்போகிறாரு, ரட்சிக்கப்படுங்க. அவங்க கண்ணு குருடாக்கி இருக்கிறான், அதனால் அவங்களால அந்த ஒளியை பார்க்க முடியல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களை அந்த குருட்டாட்டத்திலேருந்து நம்ம மீட்டு எடுத்ததுனால தான் நம்மளால் இந்த க்ளோரியஸ் காஸ்பலை, இந்த மகிமையான சுவிசேஷத்தை பார்க்க முடிகிறது. அந்த மகிமையான சுவிசேஷத்தை நம்மளால் பிரசங்கிக்க முடிகிறது. அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணுமா, ஜெபிக்கக்கூடாதா? நிச்சயம் சபை ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நம்ம செல்ல போகிறோம். முக்கியமான பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், மண்பாண்டங்களில் பொக்கிஷம். இந்த மண்பாண்டங்களில் பொக்கிஷம் என்னும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது நம்முடைய வேதாகமம் நமக்கு தெரியும், வேதாகம சுருள் என்று சொல்வார்கள், ஸ்க்ரால், பைபிள் ஸ்க்ரால். நம்முடைய வேதத்தை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பைப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த பேப்பரை அப்படியே நம்ம துணிலாம் எப்படி அந்த பேலாக வருது பார்த்திங்களா, இப்படி துணி இப்படி சுருட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் பேப்பரில் தான் அப்படி சுருண்டு இருக்கும். அதில் தான் வேதாகமத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பல பைபிள் ஸ்க்ரால்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு எதில் எடுத்து வைப்பாங்க அப்படின்னா மண்பாண்டங்களில் தான் வைப்பாங்க. அதை சேஃப்டி பண்ணி வைக்கிறதே எதில் வைப்பாங்க? மண்பாண்டங்கள். எத்தனையோ புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குகையை இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. அதில் வேதாகமத்தினுடைய சுருள்கள் இந்த மண்பாண்டங்களில் தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ மண்பாண்டங்களில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. மண்பாண்டங்களில் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலருடைய போதனை. பவுல் அப்போஸ்தலர் யாரை பிரசங்கிக்கிறார் என்றால் இயேசுவை பிரசங்கிக்கிறார். வாசிக்க போகிறோம். 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் யாரை பிரசங்கிக்கிறார், யாரை பிரகடனப்படுத்துகிறார், யாருடைய பெயரை உயர்த்துகிறார் என்றால், நாங்கள் எங்களை பிரசங்கியாமல். இப்போ நமக்கு தெரியணும், ஒரு குறிப்பிட்ட நபர் அவரை குறித்து பிரசங்கிக்கிறாங்களா? வாட் இஸ் காஸ்பல்? Go and spell, go and say the good news. Who is the good news? Jesus is the good news. You are not the good news. நம்ம அந்த குட் நியூஸ் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் அந்த குட் நியூஸ்.
நம்மளை பற்றி நம்ம சாட்சி சொல்லலாம், என் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்துச்சு, கர்த்தர் எனக்கும் அற்புதம் செஞ்சார், ஆனால் ஃபைனலாக ஆல் க்ளோரி டு காட், தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமைன்னு நம்ம அவரை தான் மகிமைப்படுத்தணுமே தவிர நம்மை குறித்து பிரசங்கிக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். அவர் தாங்க கர்த்தர், அவர் தாங்க ஆண்டவர், அவர் தாங்க எனக்கு சுகத்தை கொடுத்தார், அவர் தாங்க எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்று அவரை பிரசங்கிக்க வேண்டும். தட் இஸ் காஸ்பல். அதுதான் காஸ்பல். செல்ஃபை, அதாவது நம்மை குறித்து பிரசங்கிக்கிறதுக்கு பேர் காஸ்பல் கிடையாது. இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஸோ ஊழியக்காரர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த பதத்துக்கு என்ன மீனிங்னா, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு சர்வன்ட், ஜீசஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு சர்வன்ட். ஆனால் இது மீதி சர்வன்ட் மெய்ட் மாதிரி கிடையாது. இது மேன்மை உள்ளதான ஒரு பணியை செய்கிற ஊழியர்கள், மேன்மையுள்ள பணியை செய்கிற ஊழியர்கள். இந்த 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 பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் பல பேர் பல வேலைகள், பல ஆஃபீஸில், பல இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க செய்கிறாங்க. அவர்கள் செய்வதெல்லாம் இம்மைக்குரிய காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியர்கள் செய்கிறது இம்மைக்குரிய காரியங்களாக தெரிந்தாலும் அவங்க இங்கே செய்கிறது எல்லாம் மறுமைக்கு அவர்களுக்கு பலனளிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் மனசில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் செய்கிறதுக்கெல்லாம் ரிவார்டு இங்கே கிடைக்குதோ இல்லையோ அங்கே கிடைக்க போகுது. எது எட்டர்னிட்டி, எது நித்தியம், அவர் கூட வாழ்கிறது தான் நமக்கு நித்தியம். ஸோ இங்கே இருக்கிற காரியங்களை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம யோசிக்க வேணாம். நம்ம இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் ஊழியக்காரராக அவருக்கென்று ஊழியம் நம்ம செய்வோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது தொடர்ந்து, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். ஸோ தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார்? இருதயங்கள். இருதயங்களில் தான் அவர் இருக்கிறார். இருளில் இருந்து வெளிச்சம் எப்படி பிரகாசிக்குதோ, தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக உங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒரு தமிழில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களுடைய அகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றால் உங்களுடைய முகத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரகாசம், மகிமை தெரியும், நிச்சயமாக தெரியும். ஸோ தேவனாகிய கர்த்தரை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் எங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணலப்பா, நான் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாருன்னா நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியை கண்டார்கள் என்று சொல்வது போல இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அடுத்த வசனத்துக்கு பார்க்கும் பொழுது, a great treasure in the humble container. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த மண்பாண்டத்தை குறித்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மண்பாண்டம் கேன் பி ஈஸிலி broken, ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும். ஆனால் பாருங்கள், அந்த ரொம்ப ஹம்பிளான ஒரு விஷயத்தை தான், ரொம்ப தாழ்மையாக இருக்கிற நெக்லெக்ட் பண்ணப்பட்ட, அதாவது ஒதுக்கப்பட்டதை தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அந்த மண்பாண்டங்களில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த மண்பாண்டங்களில் தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நம்மளுடைய உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போமே. இந்த சரீரமானது ஆண்டவர் எதில் செய்திருக்கிறார்? மண்ணினால் செய்திருக்கிறார். ஆனால் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட சரீரத்தின் மூலமாக தான் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ ஊழியக்காரர்கள், அவர்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறதே, அவர்கள் தொடும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறது. So God has chosen that humble container to manifest his glory. அந்த தாழ்மையான எண்ணப்பட்ட அந்த மண் பாண்டங்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்.
மண்பாண்டங்கள் விற்கிற கடை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குமா, ரொம்ப குறைவாக இருக்குமா? ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு டவுனுக்கு ஒரு கடை, ஒரு வில்லேஜுக்கு ஒரு கடை, அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுவே மீதி கடைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த மண்பாண்டங்கள் எல்லாராலுமே அப்படியே ஒரு நெக்லெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பொருளாக தான் இருக்குது. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை எதில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த மண்பாண்டங்களில் தான் வைத்திருக்கிறார். ஸோ கர்த்தர் தான் அந்த பொக்கிஷம், அவர் நம்மளுக்குள்ளே இருக்காருங்கிறத நம்மளுடைய நினைவில் நம்ம கொள்ள வேண்டும். அ கிரேட் ட்ரெஷர் இன் சச் அ ஹம்பிள் கண்டெய்னர். இந்த மகத்துவமான வல்லமை நம்ம மண்பாண்டமாக இருக்கிற சரீரத்தின் மூலமாக தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனம் 8-12 பாருங்க. எப்படியாக பவுல் இந்த ஊழியத்தில் அவர் பாடுகள் படுகிறாருங்கிறத சொல்லப்படுது. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவதில்லை. ஆனால் நெருக்கம் இருக்க தான் செய்யுது இல்லையா? அவர் என்கரேஜாக பேசுகிறாரு. எல்லா பக்கத்துலேயும் எங்களுக்கு நெருக்கம் தான். நம்ம சாதாரணமாக இன்றைக்கு காலையில் நம்ம மார்னிங் டிவோஷனுக்கு நம்ம கிளம்பி வந்ததை குறித்து ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட, தேவ பிள்ளைகள்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது. ரைட் ஃப்ரம் த மார்னிங் உங்களுடைய வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வர வழியில் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ சேலஞ்சஸ் உங்களுக்கு முன்னாடி. எந்த பக்கமும் எனக்கு நெருக்கம் தான். என்னோடய ஃபேமிலியில் எனக்கு கோஆப்ரேஷன் இல்லை, என்னோடய சரீரத்தில் சுகம் இல்லை, எல்லா பக்கத்துலேயும் நெருக்கம்தான். ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. எங்களுக்கு நெருக்கம் வருது தான், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்? அந்த மண்பாண்டங்களில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவதில்லை. யாருக்கு தான் கலக்கம் இல்லை? உலகத்தில் இருக்கிறவனுக்கும் கலக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கலக்கம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கலக்கத்தில் அவங்க மனம் முறிந்து போயிடுறாங்க, மனம் உடைந்து போகிறாங்க. ஆனால் we have a hope and that hope is our Jesus Christ. நமக்கென்று ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. அது எல்லாம் இருந்தாலும், அந்த கலக்கம் இருந்தாலும், அந்த பிரச்சனை இருந்தாலும், அந்த நெருக்கம் இருந்தாலும், நான் என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன் தான் நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க. அதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. இப்படி தான் அவர் காஸ்பலை டீச் பண்ணுறார். இவ்வளோ பெரிய ட்ரெஷரை நீங்கள் உங்களுடைய மண்பாண்டங்களாகிய உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீங்களே என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அடுத்த வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ துன்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காரா? இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இருக்கு. உபத்திரம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. துன்பப்படுத்தப்பட்டும் நம்ம என்னைக்காவது ஆண்டவர் நம்மளை கைவிட்டிருப்பாரா? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுது நம்மளை ஆண்டவர் கைவிட்டிருக்காரா? நிச்சயம் நம்மளை கைவிடவே மாட்டார். ஸோ திஸ் இஸ் த ட்ரெஷர் இன் த earthly parts. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. நாம் மடிந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள், எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும், நீதிமான் விழுந்தாலும் எத்தனை முறை அவன் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது? 7 முறை. அப்போ கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஏன் அது நமக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்? இந்த மண்பாண்டங்களில் தேவனுடைய வல்லமையை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். This is the greatest ever treasure which God has given to the mankind. இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மண்பாண்டங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மண்பாண்டங்களுக்கு தான் கர்த்தர் அவருடைய வல்லமையை கொடுப்பார். இப்போ நம்ம படித்தோமே, எத்தனை நெருக்கம் வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் வந்தாலும் மனம் முறிந்து போக மாட்டோம், துன்பம் வந்தாலும் கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பிறப்பா, 2 பிறப்பா? 2 பிறப்பு. அவங்க தாயின் வயிற்றில் ஒரு முறை பிறக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? ஒரு முறை பிறக்கிறாங்க. ஆனால் மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பூமிக்குரிய மரணம் மாத்திரமே.
பூமிக்குரிய மரணம் மாத்திரமே. அந்த பூமிக்குரிய மரணம் வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இட் இஸ் அ கமா. கமானா என்ன அர்த்தம்? இன்னொன்று ஒன்று பின்னாடி வரப்போகுது. இட் இஸ் கோயிங் டு பி கண்டினியூடுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதுனால இயேசுவின் மரணத்தை நம்ம எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி எனில், சாவுக்கு ஈனமான எங்கள் மாம்சத்தில் இயேசுனுடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு பிளஸட் லேண்டில் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பர்செக்யூஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட பர்செக்யூஷன்ஸ் வந்தாலும் அந்த மரணத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஸோ வி ஷுட் பி ரெடி ஃபார் எனிதிங் இன் சேக் ஆஃப் காஸ்பல். ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக நான் எதையும் சகிப்பேன், நான் எதையும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். அடுத்து பவுல் அப்போஸ்தலருடைய ஃபெய்த்தை குறித்து 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அவர் இந்த காஸ்பலை சொல்லும்பொழுது அவருக்குள்ளே இருந்த அந்த ஃபெய்த், விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அவர் விசுவாசிக்கிறார், அவர் பிலீவ் பண்ணுறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி. ஆமென். யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்? பிதாவானவர் அவரை எழுப்பினார். அவர் தான் எங்களையும் எழுப்ப போகிறார் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கோம். திஸ் இஸ் த ஃபெய்த் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன். நான் மரித்தாலும் ஏன் ஆண்டவர் என்ன உயிரோடு கூட மறுபடியும் எழுப்ப போகிறார், நான் அவரோடு கூட நித்தியமாக வாழ்வேன். இதுதான் நம்ம கிறிஸ்டியானிட்டியோட ஃபெய்த். பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள், ஆண்டவருடைய வருகை 2 வகைப்பட்ட வருகை. ஒன்று ரகசிய வருகை, ஒன்று 2ஆம் வருகை. இந்த ரகசிய வருகைக்காக தான் இந்த முழு உலகமும் காத்து கொண்டிருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியை கூட்டி சென்ற பிறகு தான் அந்த 2ஆம் வருகையானது நடக்கும். ஸோ மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்புவார். கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள். அப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட அவரோடு செல்வோம். இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் நிச்சயம் நடக்குங்க, நிச்சயம் நடக்கும். வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நிச்சயம் நடக்கும். அப்போ சொல்லுகிறார் இந்த இடத்துல, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்புவார். அவர் முன்னாடி எங்களை நிறுத்துவார். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தமாக உண்டாய் இருக்கிறது. ஸோ இந்த காரியங்கள் அனைத்துமே என்ன சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய கிருபை என்கின்ற ஒரு ஊற்றுலேருந்து தான் வந்திருக்கு. ஏன் கர்த்தர் ஒரு சாதாரணமான ஒரு மண்பாண்டத்தை செலக்ட் பண்ணுறார்? அந்த சாதாரணமான மண்பாண்டத்தை அவர் தெரிந்தெடுத்து அவருடைய மகிமையான வல்லமையை ஊற்றுகிறார். ஏன்? என்ன காரணம்? கிருபை. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருப்பது எது? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகுமா? எதனால கிருபை பெருகும் என்று இங்கே வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரத்தினால. ஸ்தோத்திரம்ன்றது தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல் இருக்கும் பொழுது என்ன பெருகும்னு நம்ம இந்த இடத்துல இன்றைக்கு கற்றுக்கொண்டோமேனா கிருபை பெருகுமா? ஸோ ஆண்டவர் செய்த ஒரு காரியத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி நம்ம மேலே இருக்கிற கர்த்தருடைய கிருபையை பெருக்கிக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபையானது நம்மளுடைய பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி. அந்த கிருபையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும், இருக்கிறவைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். இப்போ கடைசி பகுதி 16-18 லேசான உபத்திரம், அவர் லைட் அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது
போகிறதில்ல. என்னன்னாலும் இப்போ திரும்பியும் அதே இந்த சோர்ந்து போகிறத குறித்து அவர் மறுபடியும் இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்க. நான் மனம் முறிவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல இதெல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ஜீவியமானது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம வளர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் ஹார்ட். டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய பொருட்கள் நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான லைஃப்பை லீட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும், புறம்பான காரியங்கள் எல்லாம் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். எது இம்பார்ட்டன்ட்? விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டுடே? புறம்பான காரியங்கள் கிடையாது. உள்ளான மனுஷன் பிரகாசமாக இருக்கிறானா என்கின்றத நாம் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறதே நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக இருக்கிற பல உபத்திரவங்கள் கர்த்தருடைய அந்த வருகை நாள் வரைக்கும் தான். கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் தான். கர்த்தருடைய வருகை நாளுக்கு பிறகு நமக்கு அந்த உபத்திரவம்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் அந்த வருகை நாள் வரும். ஸோ இட்ஸ் எ லேசான உபத்திரவம். அது ஒரு லைட் அஃப்ளிக்ஷன். இட் இஸ் எ வெரி லைட் அஃப்ளிக்ஷன். இப்போது அந்த ஒரு பறவையினுடைய அந்த ஒரு சிறகு ரெக்கை இருக்கிறதா வச்சுக்கோமே, அந்த ஃபெதர் வந்து நம்ம இப்படி ஊதுனாலே என்ன ஆகும்? அது பறக்கும். ரொம்ப நான் சொல்கிறது சின்ன சைஸ் பறவைகள் நான் சொல்லுகிறேன். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள். நமக்கு இப்போ அந்த உபத்திரவங்கள் வந்து ரொம்ப பாரமாக இருக்கும். நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப பாரமாக இருக்கும். நம்மளுடைய பலவீனம் ரொம்ப பெரிய பாரமாக இருக்கும். நம்முடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப பெரிய பாரமாக இருக்கும். ஆனால் சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்தில், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நாம் எந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? வாட் ஆர் வி ஃபோக்கஸிங்? இப்போ நம்மலாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஆண்டவர் நமக்கு தெரியல, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்ததில்ல. அப்போ நம்ம காண்கிறத ஓரங்கட்டி வச்சுட்டு காணப்படாதவைகளுக்காக தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். அப்போ காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நம்மளுக்கு தேவன் சொல்லுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய இந்த உபத்திரவம். என்ன நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு ஆண்டவர்? நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்ம போகும் பொழுது கர்த்தருடைய வருகை நாளில் அது என்னவா மாறும்னா நித்திய கன மகிமையாக நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்குறார். கடைசியாக வசனம் சொல்கிறது, a coming glory that outweighs any of the today's difficulties. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிற அனைத்துமே டெம்பரவரி. எதெல்லாம் நம்ம பார்க்கலையோ அதுதான் பெர்மனன்ட். நம்ம பார்க்குற நம்மளுடைய வீடு டெம்பரவரியா? இல்லை. நம்ம பார்க்குற இந்த பில்டிங்ஸ்லாம் டெம்பரவரியா? இல்லை. டெம்பரவரி. ஆனால் நம்ம காணாத நம்முடைய பரலோக ராஜ்யம், காணாத தேவனுடைய மகிமை தான் என்றைக்குமே நித்தியமானவைகள். ஸோ நம்ம அநித்தியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். அநித்தியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும், மண்பாண்டங்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஒளியின் சுவிசேஷத்தின் மூலமாக நாம் கனமான பாத்திரமாக மாறி இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's respond to this song. Hallelujah.
நம் ஆண்டவர் சகல மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஆமென். ஆண்டவரால் தான் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். சகல துதி கன மகிமை எல்லாம் நம்ம ஆண்டவர் ஒருவருக்கே நாம் செலுத்த போகிறோம். கர்த்தரை நாம் உயர்த்துவோமா? துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் மூலமாக பேசினீரே அப்பா. உம்முடைய மகிமையை ஆண்டவரே இந்த மண் பாண்டத்துக்குள்ளாக அப்பா, மண்ணான எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியில் நீங்கள் பலமாய் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிரகாசமான ஒளி அவிசுவாசிகள் மீது வீசின போதிலும் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனை குருடாக்கி இருக்கிறான். நாமும் கூட நாம் வாழுகிற காலகட்டத்தில் நாம் அநேகருக்கு சுவிசேஷத்தை போய் நாம் பிரசங்கிக்கிறோம், நற்செய்தியை நாம் அனைவருக்கும் நம்ம பகிர்ந்து சொல்றோம். ஆனாலும் கூட ஒரு சிலருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக இருக்கிறது. காரணம், சாத்தான் என்ன பண்றானா, அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவரை பற்றி அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்களை குருடாக்கினது நிமித்தம் ஆண்டவருடைய சுவிசேஷம் அவர்களுக்குள்ள போகாம அது தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் பிசாசானவனால கட்டப்பட்டு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் போது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவருடைய நற்செய்தி அவர்களுடைய காதுகளில் தொனிக்கும்படிக்கு செய்வார். இந்த நேரத்தில் நானும் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 150 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வேல்ஸ் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தபோது அங்கே இருக்கிற அநேக மிஷனரிமார்கள் நம்ம இந்தியா தேசத்தில் வட மாநிலத்தில் போய் அசாம் பகுதியில் ஆண்டவருடைய நற்செய்தி செய்யணும்ன்ட்டு அவங்க போயிட்டு ஆண்டவர் பற்றின செய்தியை அங்கே இருக்கிற ஜனங்கள் அனைவருக்கும் பிரசங்கம் செய்தாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அநேகர் ஆதிவாசிகளாக இருந்தாங்க. ரொம்பவே கடின இருதயம் கொண்டவர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய் அநேக ஜனங்கள் அந்த அசாம் பகுதியில் இருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த மிஷனரிமார்கள் ஆண்டவருடைய ஆத்ம பாரத்தை பெற்றது நிமித்தம் அவர்கள் மத்தியில் போய் ஆண்டவருடைய பலத்த ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அதை பார்த்த அங்கிருக்கிற ஊர் தலைவர் கோபப்பட்டு, இந்த மனிதன் மூலமாக இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சே, யாருனே தெரியாத ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களேன்ட்டு அந்த குடும்பத்தை அழைத்து இன்றைக்கு அந்த இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த குடும்பத்தார்
தலைவர், அவங்க மனைவி, 2 பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார்களாம். அந்த ஊர் தலைவர் சொன்னாரா, நான் உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், நீ இப்பொழுதே நீ மறுதலித்து நம்மளுடைய ஆண்டவரை நீ பின்பற்று, இயேசுவை நீ மறந்து விடுன்னு சொல்லும் போது அந்த குடும்ப தலைவர் சொன்னாரா, என் உயிரே போனாலும் நான் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் அவருக்காக நிற்பேன் என்று அவருடைய மன கண்கள் திறக்கப்பட்டது. முதலாவது 2 பிள்ளைகளை அந்த ஊர் மக்கள் சேர்ந்து கொன்று விட்டாங்க. அடுத்தது அந்த மனிதனை பார்த்து சொன்னாங்களா, உன்னுடைய மனைவியும் நான் சாகடிக்க போறேன், நீ இப்பொழுதாச்சு நீ ஆண்டவரை மறுதலித்து நீ இப்பொழுதே நீ எங்க பக்கம் திரும்பிடுன்னு சொல்லும் போது கூட அவர் சொன்னாராம், இல்லை, என் ஜீவனே போனாலும் என் மனைவியுடைய ஜீவன் போனாலும் நான் ஆண்டவருக்காக நான் நிற்பேன், இந்த உபத்திரவத்தின் பாதையில அவருக்காக நான் வைராக்கியமா நிற்பேன். அவங்க மனைவியையும் அவருடைய கண்ணுக்கு முன்பாகவே அவங்கள சாகடித்து விட்டாங்க. கடைசியில அந்த மனிதருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களாம், நான் உனக்கு ஒரு உயிர் பிச்சை போடுறேன், நீ இப்பொழுதாச்சு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலித்துடு, நீ இப்பொழுதே நம்மளுடைய கடவுளை பின்பற்றுன்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், இல்லை, என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நான் பின்பற்றுவேன், வைராக்கியமா நின்றாங்களாம். அந்த மனிதனும் இறந்து போனாரா. அதை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள்லாம், என்ன இந்த மனிதனுக்குள்ள இவ்வளோ ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கு, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தொடப்பட்டாங்களா. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. எந்த ஊர் தலைவர் இந்த குடும்பத்தை மிகவும் உபத்திரவப்படுத்தினாரோ அதே ஊர் தலைவர் ரட்சிக்கப்பட்ட அந்த முழு ட்ரைபே ஆண்டவருக்குள்ளாக வந்தாங்களாம். அப்ப இன்றைக்கும் நம்மளுடைய தேசத்துல எத்தனையோ மக்கள் இன்னும் அறியாமையில குருட்டாட்டத்தின் ஆவியினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் புறப்பட்டு சென்று அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம மாறப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது, நற்செய்தியை நம்ம பகிர்ந்து சொல்லும் போது, நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய கண்களையும் அவர் திறப்பாரு. இந்த வேளையில நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாமா? இன்னும் நம்முடைய குடும்பத்துல அநேகர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, நம்மளுடைய தெருக்கல்ல இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, நம்மளுடைய மாவட்டத்துல நம்மளுடைய மாநிலத்துல இன்னும் எத்தனையோ பேர் இயேசு என்ற நாமத்தை அறியாமல் இருக்கிறார்களே. இந்த நாள்ல நம்ம ஆத்தும பாரத்தோடு இந்த வேளையில நம்ம அவர்களுக்காக நம்ம செய்கிற ஜெபம் நிச்சயம் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த வேளையில நம்ம ஒருமனப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம பாரப்பட்டு அவர்களுடைய கண்கள் திறக்கும்படிக்கு நம்ம ஜெபிப்போமா? கண்களை திறப்பீராக, செவிடாக்கப்பட்டிருக்கிற செவிகளை திறப்பீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு கிரியை எங்கள் தேசத்துல உண்டு பண்ணுவீராக. அப்பா, மனங்களில தேவனாகிய கர்த்தர் ஒரு கிரியை உண்டு பண்ணுவீராக. தேவனாகிய கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. அப்பா, அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு நீங்க கட்டளை இடுங்க அப்பா. அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய தேவ மனிதர்களை நீங்க ஏற்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மலை பிரதேசங்களில வாழுகிற மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உம்முடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு செல்லுங்கப்பா. ஆண்டவரே, பாவத்துல இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கப்பா. ஆண்டவரே, பணத்துல மேட்டிமையில அப்பா செல்வ செழிப்புல இருக்கிறவர்களுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கப்பா. ஆண்டவர், பலவீனத்துல இருக்கிறவர்களுக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லுமே அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்லுங்க, உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லுங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு திறப்பின் வாசலில் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் நிற்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே காரியங்களை வாய்க்க செய்வீராக. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர்,
நாமத்தினால அப்பா உம்முடைய துதி, உம்முடைய ஜெப தொனி, அப்பா உம்முடைய வேத வார்த்தை என்னுடைய இந்திய தேசத்தினுடைய எல்லா பகுதியிலும் ஒலிக்கட்டும். எங்க இந்திய தேசத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒலிக்கட்டும். தேவனாகிய உம்மை காணட்டும். அவருடைய குருடாக்கப்பட்டிருக்கிற கண்களை திறப்பிற. இதோ அந்தந்த பகுதியில கிரியை செய்கிற அந்தகாரத்துல கிரியை செய்கிற எல்லா பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். அப்படியே போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். எல்லா எல்லைகளிலும் சுவிசேஷத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை சபித்து கட்டுகிறோம். Let the doors of gospel be open in Jesus mighty name. Let the doors of gospel be open in Jesus mighty name. We bang the doors of heaven. இயேசுவின் நாமத்தினால தேவனாகிய கர்த்தரே, எந்தெந்த இடங்களிலே அப்பா எல்லா அதிகாரங்களும் உடைய காஸ்பலுக்கு விரோதமாக முடக்கப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த இடத்துல ஒரு ரிலீஸ், we speak release upon the authority. அப்பா உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் வச்சு நிர்மூலமாக்குங்கப்பா. உடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், உடைய மக்கள் ரட்சிக்கப்படணும். உடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தணும், நாங்களும் உயர்த்துவது போல எங்கள் முழு இந்திய தேசமும் உடைய சுவிசேஷத்தை உயர்த்த தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நாங்க ஜெபித்த எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இன்றைக்கு அநேகருடைய மன கண்களை திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால பிசாசானவன் கட்டி வைத்திருந்த எல்லா ஆண்டவரே அப்பா குருட்டாட்டத்தின் ஆவிகள் இன்றைக்கு ஆண்டவரே வெளியேறினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய மெய்யான ஒளியானது ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் மீது பிரகாசிக்க செய்ததற்காக நன்றி. எத்தனையோ மிஷனரிமார்கள் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துல வந்து கோதுமை மணியானது ஆண்டவரே நிலத்தில் ஆண்டவரே விதைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பின் ஆவியை எங்க தமிழ்நாட்டில் நீங்க ஊற்றுங்கப்பா. வட மாநிலத்திலும் ஆண்டவரே அப்பா எங்க பகுதிகளிலும் நீர் ஊற்றி ஆண்டவரே நீரே பெரியவர், நீர் மெய்யான தெய்வன் என்பதை அப்பா ஜனங்கள் அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பின் ஆவியை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு தீர்க்க தரிசன டிக்ளரேஷன் நம்ம பண்ணலாம். நாம் அனைவரும் வந்து நம்ம வேதாகமத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். நம்ம சொல்ல போறோம் சேர்ந்து. ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்கென்று இனி நான் திறப்பின் வாசல்ல நின்று அநேகருக்கு நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன். இயேசுவின் பின்னே நான் செல்ல போகிறேன். இனி நான் பின் திரும்பி பாரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். கர்த்தருக்கென்று மகிமையான காரியங்களை செய்வோம். May the good God bless you. Have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.